ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே வந்து அக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்க. இப்போ நான் ஓகே தான்டா, நல்லா தான் இருக்கேன். ஒரு வழியாக நம்ம காதல் தந்த வழி தீரும் காதலினாலே ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டோரி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து என் டியருக்காக. அவங்க வந்து இப்படி ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த ஸ்டோரியை வந்து இந்த மினி எஃப்எஃப்பே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அவங்க சொன்ன மாதிரி தான் நான் வந்து ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறேன்னா எனக்கு தெரியல. அவங்க இப்படி ஸ்டோரி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் வந்து நானும் கொஞ்சம் என்னை பற்றி தான் தெரியும்ல, கொஞ்சம் எமோஷ்னல், அழுகை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு வகையில் காதல் தந்த வலி தீரும் காதலினாலே ஸ்டோரி வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி இருந்துச்சு? அதிகமாக வந்து நான் ஜீகோக்கும் சரி, விமினும் சரி ரொம்ப அழுக வச்சுருப்பேன். அதிகமாக அழுதது நம்ம மோச்சி பாப்பா தான். சரி ஓகே, சரி ஓகேடா, மூச்சி பாப்பாவை வந்து இதுக்கு மேலே அழுவ வைக்க வேணாம். நம்ம வந்து விமனையும் சேர்த்துடலாம், ஜீக்குக்கையும் சேர்த்துடலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவ்வளோதான் கமெண்ட்டில் வந்து என்னைய எப்படி திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்டோரி வந்து சேடாக போனால் கூட எப்போவுமே என்னுடைய ஸ்டோரி ஹாப்பி எண்டிங்காக தான்டா இருக்கும். சேட் எண்டிங் நான் எடுத்துகிட்டு வரவே மாட்டேன். அப்புறம் டியர், நீங்கள் யோசித்த மாதிரி இருந்துச்சா ஸ்டோரி? இன்னும் 2 பார்ட் கூட போட்டிருந்துருப்பேன். ஆனால் இப்போ போடக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை. அதனால தான் இந்த பார்ட்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலான்னு இருக்கேன் டியர். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அப்புறம் மாஃபியா பிரதர்ஸ் ரிவெஞ்ச் வந்து கேட்டிருக்கீங்க. நான் சூன் போட்டுறேரா? இது ஃபைனல் பார்ட் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் அதுதான் கண்டினியூவாக அது வந்து போட்டுகிட்டே இருந்தேன்னா சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். டியர், மிஸ் யூ அண்ட் லவ் யூ. எல்லாருக்கும் லவ் யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னடா அந்த அக்கா வந்து அவங்க டியருக்கு மட்டும் லவ் யூ சொல்கிறாங்கன்னு சொல்லி கோச்சிக்காதீங்க. எல்லாருக்குமே லவ் யூ. ஆனால் என் டியரை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ டியர். வாங்கடா நம்ம இப்போ ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? அவர் வேறு ரொம்ப நாளாக அழுதுகிட்டே மலையிலே நின்றுட்டுருக்கிறாரு. வேறு யார்? நம்ம ஜங்குக் தான். அவர் என்ன பண்ணுறாரு சொல்லி போய் பார்த்துடலாம். சாரிடா, சாரி. உங்ககிட்ட நான் எவ்வளோ வேணாலும் சாரி கேட்குறேன். ஆனால் உன்னை விட்டு மட்டும் கொடுக்க மாட்டேன். நெஞ்சில் நீ எனக்கு வேணும். வயனை இழந்த மாதிரி உன்னை நான் இழக்க மாட்டேன்டா. எனக்கு நீ வேணும். நீ இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஒரு கத்தில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் வந்து எட்டி பார்க்குறாங்க. என்னது இந்த பையன் அப்படி மலையை நின்று கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஜிமின் அதே இடத்துல அப்படியே உட்காந்துட்டாரு. ஆனால் நான் ஸ்டாப்பாக ஜங்கு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஏஞ்சல் ஏஞ்சல் அப்படி சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் ஜங்கு உனக்கு புரிய மாட்டேங்குது? நீ வேணாம்னு சொல்லி தானே போயிட்டு ஏன் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நான் டயாங்கிட்ட என்ன சொல்வேன்? இல்லை, நீ எனக்கு பெயின் கொடுத்த மாதிரி நான் என் டயாங்க்கு பெயின் கொடுக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிறேன், நீ சொல்கிறது உண்மைதான். என் மனசில் நீ தான் இருக்கிற, இன்னமும் நீ தான் இருக்க, கடைசி வரைக்கும் நீ தான் இருப்ப. ஏன்னா நீ என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ். இருந்தாலும் ஏன் டயாங்க என்னால் ஏமாற்ற முடியாது. அவன் ரொம்ப நல்லவன் ஜங்குக். அவனை எப்படி என்னால் ஏமாற்ற முடியும்? இல்லை, நான் டோரை ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி அதே இடத்துல தான் உட்காந்துட்டுருக்கிறாரு. அந்த பக்கத்தில் ஜங்குக். நீ இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் ஏஞ்சல். எனக்கு நீ வேணும். ஏன்ப்பா இப்படி மலையை நின்று கத்திக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லி ஒரு வயசான ஒரு கொடையை பிடிச்சிட்டு இப்போது ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. எதாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இங்கே இருக்கிறது ஜிமின் தானே? நீ நீ ஜிமின்கிட்ட தானே பேசிகிட்ருக்க? ஆமாம், ஜிமின்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். அவன் அந்த மாதிரிலாம் கிடையாதே. இப்படிலாம் யாரையும் அப்படி இந்த அளவு கஷ்டப்பட விட்டுட்டு அவன் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டான். அப்புறம் ஏன் இப்போது என் மேலே தான் அங்கிள் தப்பு. நான் தான் அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். எல்லா தப்பையுமே உணர்ந்து அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்ருக்கேன். எனக்கு என் ஜிமினா வேணும். இந்த பாருப்பா, ரொம்ப மழை பெய்யுது, எப்படி காற்றடிக்குது பாரு. இப்போலாம் நீ வெளியே நிற்கிறது சேஃபே கிடையாது. நீ ஒன்று பண்ணு, என் வீட்டுக்கு வா, அங்கே வந்து இரு, எதாக இருந்தாலும் நம்ம மார்னிங் பேசிக்கலாம். இல்லை அப்படி சொல்லி அவர் அடமெண்ட்டாக அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கிறாரு. அந்த அங்கிளும் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு. ஆனால் ஜங்குக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இது எல்லாமே ஜிமினோட காதலையுமே விழுகுது. ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுற, உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது அப்படி சொல்லி அந்த பக்கம் ஜிமினும் நான் ஸ்டெப்பாக அழுதுகிட்டே தான் இருக்கிறாரு. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். அந்த அங்கிளும் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஏன்னா அவரும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவராக ஜங்குக்கிட்ட கெஞ்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அந்த இடத்த விட்டு ஜங்குக்கு அசைகிற மாதிரியே இல்லை. செம்ம மழை பெய்யுது. அது எல்லாமே உள்ளே இருக்க ஜிமினுக்குமே தெரியுது. வெளியே இடி இடிக்கிற சத்தம்லாம் கேட்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது. ஜங்குக்கா அப்படி சொல்லி அப்படியே எந்திரிச்சு நின்றுதாரு. அந்த இடி இடிக்கிற சத்தம் கேட்டோன்னே இப்போது போய் டோரை ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு போகிறாரு. இருந்தாலும் அவரால் அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியல. அவர் இப்போ ஜங்குக் கிட்டே போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் டயாங் ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவார். அவருக்கு டயாங் ரொம்ப முக்கியம். அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இப்படியே தான் இன்னொரு 1/2 ஹவர் ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். சுகா ஜங்குக் ரொம்ப மலையில் நனைஞ்சிட்ருக்கான். சுகா, நம்ம எதாக இருந்தாலும் அப்புறமா பார்த்து பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு காய் இறங்கலாம் சொல்லிட்டு போகிறாரு. கையை சுகா பிடிச்சிட்டு
போகாத. அவன் தப்பு பண்ணியிருக்கான்ல, அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிக்கணும். இப்போது இந்த இடத்த விட்டு அவன் வந்துட்டான்னு சொன்னால் மறுபடியும் அவன் அவனுடைய லவ்வை விட்டுருவான். அவனுடைய லவ், அவனுடைய ஏஞ்சல் அவனுக்கு கிடைக்கணும்னா அவன் இதெல்லாம் தாங்கிக்க தான் வேணும். என்னால் பார்க்க முடியல சுகா, உன்னால் மட்டும் எப்படி முடியுது? எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது காய். என் தம்பியை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில என்னாலே பார்க்க தான் முடியல. இப்போதைக்குன்னு நம்ம அவசரப்படாமல் பொறுமையாக இன்னும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக காரை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு உள்ளேருந்து சுகா காய் 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் அவ்வளோ அழுக வருது. அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட ஜங்குக்கு அசையவே இல்லை. ஜிமீன், இவன் இப்படி தான் இருப்பான், இந்த இடத்த விட்டு போயிடுவான்னு சொல்லி தப்பாக மட்டும் நினைக்காத. நீ என்கிட்ட வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் அசையவே மாட்டேன். நான் செத்தா கூட சரி அப்படி சொல்லி அப்படியே தான் நின்றுட்டுருக்கிறாரு. இதுக்கு மேலே ஜிமினால் தாங்க முடியல. வேகமாக அவருடைய ரூமுக்கு தான் போகிறாரு. போய்ங்க அந்த பால்கனி வழியாக அங்கே ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. செம்ம மழை ஊற்றுது. அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாரு அவங்க வீட்டு வாசலுக்கு நேராக. ஜிமின் அங்கே வந்து நின்னோடனே ஜங்குக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. இப்போ அப்படியே நிமிந்து ஜிமினை தான் பார்க்குறாரு. 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. ப்ளீஸ் போயிரு ஜங்குக் அப்படி சொல்லி இங்கே ஜிமின் சொல்லாரு. ஜங்குக் முடியாது அப்படி சொல்லி தலையாட்டுறாரு ஒரு ஸ்மைலோட. ப்ளீஸ் ஜங்குக். அவர் இப்போது முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய காதில் கை வச்சு, சாரி ஜிமினா, சாரி, எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் ஹார்ட்டில் கை வச்சு அங்கே ஜிமினாவை பாயிண்ட் பண்ணி அவர் வந்து சொல்கிறாரு, हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा, तुझसे जुदा अगर हो जाएंगे तो खुद से ही हो जाएंगे जुदा, क्योंकि तुम ही हो, अब तुम ही நீ என்கிட்ட வர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே பயங்கரமாக இடிச்சு ஒரு ட்ரீ மாதிரி இருக்குது. அதில் பட்டு அந்த ட்ரீலேருந்து ஒரு கிளை மட்டும் அப்படியே கீழே வந்து விழுகுது. அப்படியே ஜங்கு பக்கத்தில் வந்து விழுகுது. ஜங்குக்கா அப்படி சொல்லி இங்கேருந்து ஜிமின் கத்துறாரு. அங்கே ஜங்குக்கு அவர் ஃபேஸில் அப்படியே கை வச்சு மறைச்சிக்கிறாரு. அப்படி இருந்தும் அவருடைய ஷோல்டரில் அந்த ட்ரீ வந்து பட்டு அந்த இடமே அப்படியே கீறி பிளட் வர ஆரம்பிக்குது. அப்போ கூட ஜங்குக் அதே இடத்துல தான் நிற்கிறாரு. இப்போவும் அவருடைய ஃபேஸ் வந்து கையெடுத்து ஜிமினை தான் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரமாக இதுதான் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு மேலே முடியல. ஜிமின் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நேராக ஜிமின் ஜங்கு கிட்ட தான் ஓடுறாரு. ஜிமினை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. ஒரு ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைலு. ஏஞ்சல் அப்படிங்கிறாரு. வந்த உடனே ஜிமின் அங்கே ஜங்குக்கு போட்டு அடிக்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுற ஜங்குக்? ஜங்குக் என் ஏன் இப்படி சாவடிக்கிற? இந்த 3 வருஷமாக நான் எவ்வளோ அழுதுருக்கேன்னு உனக்கு தெரியுமாடா? என்னை ஏன் இன்னும் அழுவ வைக்கிற? போயிருன்னு சொல்கிறேன்ல, ஏன்டா போக மாட்டேன்? போயேண்டா, நான் தான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறேன்ல. ஜங்குக் நான் உன்னை லவ் பண்ணலை ஜங்குக், ப்ளீஸ் போயிடு ஜங்குக், போ ஜங்குக் அப்படி சொல்லி நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ கூட ஜங்குக் அப்படியே தான் நின்றுட்டுருக்கிறாரு. கொஞ்சம் கூட அசையவே இல்லை. போ ஜங்குக் போ ஜங்குக் அப்படி சொல்லி அடித்து அவருக்கு தான் கை வலிக்குது. அவர் அப்படியே ஜங்குக் மேலேயே ஒரு செஸ்ட்டில் அப்படியே சாஞ்ச மாதிரி அப்படியே அழுதுட்டுருக்கிறாரு. போ ஜங்குக் போ ஜங்குக் அப்படி சொல்லி அவர் அடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாகிட்டே இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, நான் உன்னை லவ் பண்ணலன்னு அப்படி சொன்னோன்னே ஜங்குக் ஜிமினோட ஃபேஸ் அப்படியே தூக்குறாரு. ஜிமினுமே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. என் கண்ணை பார்த்து சொல்லு ஜிமின், உன் மனசில் நான் இல்லைன்னு சொல்லு அப்படி சொன்னோன்னே அவர் அப்படியே கீழே குனியனான்னு சொல்லிட்டு போகிறாரு. கீழே குனிய விடாமல் ஃபேஸ் அப்படியே தூக்குன மாதிரி பிடிக்கிறாரு. சொல்லு ஜிமின் அப்படி சொல்லி ஜங்கோ கேட்குறாரு. ஜிமின் எந்த ரிப்ளையுமே பண்ணல. ஒரு ஷர்ட் அப்படியே பிடிச்ச மாதிரி அப்படி தான் நின்றுட்டுருக்கிறாரு. உன்னால் சொல்ல முடியாது ஜிமின், நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்கிட்ட நீ சொல்லிட்ட. உன்னால் இப்போ அதை மறுத்து பேசவே முடியாது. உன் மனசில் டயம் அவள் இருக்கிறானா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் உன் மனசில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என் கண்ணை பார்த்து நீ சொல்லு, உன் மனசில் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் ஃபேஸ் முன்னாடி நான் வரவே மாட்டேன் ஜிமின். அங்கே ஜிமினால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா அவர் மனசு ஃபுல்லாக தான் ஜங்குக் இருக்கிறாரு. அவர் எப்படி சொல்லுவார் என் மனசில் நீ இல்லை அப்படின்னு? அப்படியே அவர் கண்ணந்து நான்ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போது ஜங்குக் அப்படியே போய் ஜிமினோட லிப்ஸில் அப்படியே
கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ்னா சும்மா ஒரு லிப்ஸ் மேலே ஜங்குக் வந்து லிப்ஸ் வச்சுருக்காரு, மூவ் பண்ணவே கிடையாது. இப்போ அவருடைய பார்வை ஜிமினை பார்க்குது. ஜிமின் ஜங்குக் பார்க்குறத பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. तेरा मेरा रिश्ता है कैसा, एक पल दूर गवारा नहीं, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो, जिंदगी अब तुम ही हो. இந்த பக்கம் ஜிமின் அவருக்கு இப்போ டயங்கோட நினப்பு வருது. சாரி டயங்கா, இப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் நான் வெளியே வராமல் இருந்தேன். என்னால் அவன் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியல டயாங். என்னால் அவன்கிட்ட போய் நடிக்க முடியல. சாரி டயாங்கா. நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஜங்குக் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபேஸை அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, ஜிமின் நான் பண்ணது தப்பு தான், நான் வேணும்னே எதுவுமே பண்ணலடா. ப்ராமிஸா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைடா. கண்டிப்பாக உன்னை நான் விட்டுருக்க மாட்டேன் ஜிமின். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வயனை என்னை விட்டு போனப்போ கூட எனக்கு அந்த அளவுக்கு வலிக்கலடா. ஆனால் நீ உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தனே எனக்கு தெரியாத போது, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லாத போது கூட நீ என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. என்னன்னே எனக்கு புரியலடா. ஒருவேளை உன்கிட்ட நான் அந்தளவுக்கு க்ளோஸாக இருந்தது காரணமாக இது வரைக்கும் வயனை நான் கிஸ் பண்ணது கூட கிடையாதுடா. ஆனால் உன் கூட நான் பெட் ஷேர் பண்ணியிருக்கேன்டா. அப்படி இருக்கும்போது விட்டுட்டு போனா எப்படி ஜிமின் உன்னை விட்டுட்டு என்னால் போக முடியும்? இன்னொரு வாட்டி என்னுடைய லவ்வை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜிமின். எனக்கு நீ வேணும், ஏஞ்சல் எனக்கு வேணும். சாரி ஜிமின், அண்ட் ஐ லவ் யூ அப்படி சொல்லி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின் அப்படியே தான் நிற்கிறாரு. ரொம்ப டைட்டாக இந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. ஒரு காற்று கூட உள்ள நுழையாத அளவுக்கு இந்த மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமினுமே அப்படியே ஜங்குக்கை ஹக் பண்ணுறாரு. சாரின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பாக சொல்லிகிட்டே இருக்கிறாரு. லவ் யூடா, என்னை மன்னிச்சிரு ஜிமினா, நான் வேணும்னே எதுவும் பண்ணடா அப்படி சொல்லி அதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப நேரமாக அதே மாதிரி மலையில் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. சுகா சொல்லுக்காய், அவங்க ரொம்ப நேரமாக மலையில் நின்றுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே திரும்பி சுகாவை பார்க்குறாரு. சுகாவோட கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. சுகா ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ போய் சுகா காய் அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறாரு. சுகா அழுகுறாரு சொல்லிட்டு காய்க்கு நல்லாவே தெரியுது. ஒரு சோல்டர்லாம் அப்படியே ஈரமாகுது, அந்த மாதிரி அழுகுறாரு சுகா. அது காய்க்குமே புரியுது. ஏன்னா ஒரு பிரதர் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாரு. இன்றைக்கி ஒரு கண்ணு முன்னாடியே 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு பிரதர் மலையிலே நின்றுட்டுருக்கிறாரு. ஒரு ஃப்ரெண்டாக காயால் இதை பார்க்கவே முடியலங்கிற போது ஒரு பிரதராக இருந்து சுகாவில் எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் யோசிச்சுட்டு இப்போ காயுமே சுகாவுக்கு பேக்கெலாம் அப்படியே ரஃப் பண்ணி கொடுக்குறாரு. இன்னொன்று டைட்டாக சுகா வந்து காயா பண்ணிக்கிறாரு. சுகா ஃபீல் பண்ணாதீங்க, அதான் ஜிமின் ஜங்குக்கை ஏற்றுக்கிட்டான்ல அப்படி சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டுருக்கிறாரு. இந்த மாதிரியான சுகாவை காய் பார்த்ததே கிடையாது. இது புதுசாக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே சுகா அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு டேஸ்ட்லாம் தொடச்சிட்டு போகலாமா, ஆனால் ஜங்குக் இனிமேல் அவன் பார்த்துப்பான், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சுகா பிரகாய் 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம அப்படியே ஜிகுக் சைடு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரமாக மலையிலே நின்றுட்டுருக்காங்க இல்லையா. என்னாச்சு ஜிமின் அப்படி சொல்லி அப்படியே அக்கா பிரேக் பண்ணிட்டு ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் ஜங்குக்கோட ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு அவருக்கு பாடியில் அப்படியே உடம்புல அப்படியே நடுங்குது குளிரில். என்னாச்சுடா? எனக்கு ரொம்ப குளிருது ஜங்குக். என்னடா ஜங்குக் அப்படி சொல்லி அப்படியே ஜங்குக் மேலே அப்படியே சாஞ்சிடறாரு. ஜங்குக் அப்படியே ஜிமின் அப்படியே தூக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாரு. மேலே இருக்க ரூம் அப்படி சொல்லி ஜிமின் கையை காட்டணுன்னு இப்போ ஜிமினை மேலே தான் தூக்கிட்டு போகிறாரு. பெட்லேயுமே படுக்க வைக்கலாம் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் ஜிமின் ஜங்கு கூட ஹக்கை பிரேக் பண்ணவே இல்லை. படு ஜிமின், நான் பெட்ஷீட்டாக போற்றி விட்றேன், எனக்கு ரொம்ப குளிருது, இந்த ட்ரெஸ் ரொம்ப ஈரமாக இருக்குது ஜங்குக்கு, எனக்கு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கபோர்டு ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்லாம் போய் எடுத்துட்டு வர்றாரு. ஜிமின் அப்படியே நடுங்கிட்டே நிற்கிறாரு. இப்போது ஜங்குக்கு வேகமாக வந்து ஒரு கோட் மாதிரி போட்டுருந்துருப்பாரு, அதையுமா ஒத்து கீழே போட்டுறாரு. ஏன்னா அவருக்குமே குளிர்து பயங்கரமாக. ஜிமினோட அதிகமாக மழை நினைஞ்சது ஜங்குக்கு தான். ஜிமினால் சுத்தமாக குளிர் தாங்கவே முடியல. அவர் வேகமாக அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஜங்குக்குமே அவர் இந்த பக்கமாக திரும்பி அவர் வந்து அப்படியே ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணுறாரு. அவர் கடகடன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்புகிறாரு. அது வரைக்கும் ஜிமின் அவர் கீழே
பேண்ட் வந்து வியர் பண்ணிட்டாரு. இப்போ தான் டிஷர்ட் வந்து அவர் அப்படியே போடுறாரு. இப்போ ஜங்குக் வேகமாக வந்து பேக்லேருந்து ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. போட்ட டிஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. என்ன என்ன பண்ணுற ஜங்குக், எனக்கு ரொம்ப குளிருது. இப்போது உனக்கு தேவை அது இல்லைடா, இதுதான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமினை திருப்பி அவர் வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவர் ஷர்ட் மாதிரி போட்டார் இல்லையா, அதுக்கு அவர் பட்டன் போடவே கிடையாது. இப்போ ஜிமினோட சேர்த்து அந்த மாதிரி அப்படி ஜிமினுக்கும் சேர்த்த மாதிரி அவ்வளோ டைட்டாக ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமினுக்குமே இது நல்லா இருக்கு, ஏன்னா அவருக்கு ரொம்ப குளிருது இல்லையா. ரெண்டாவது அவர் லவ் பண்ண பர்சன், அவராகவே இந்த மாதிரி பண்ணுறாரு. போன வாட்டி அவங்களுக்குள்ள இந்த மாதிரி நடக்கும்போது ஜங்குக் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தார். ஆனால் இப்போது அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணலை. ஜிமினோட லவ் அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஜிமினுக்கு இது தப்பாகவே தெரியல. ஜிமினுமே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ஜங்குக் அப்படியே ஜிமினை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. ஜிமினுமே ஜங்குக்கோட ஷர்ட்டை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஜங்குக்குமே அப்படியே ஜிமினை கிஸ் பண்ணிக்கிட்டே இப்போ ஜிமின் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு. ஃபுல்லாகவே ஜிமின் மேலே அப்படியே படுத்துட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் அப்படியே ஜிமினோட பாடியெலாம் அப்படியே வந்து டச் பண்ணுறாரு. அவருக்கு ஒரே ஒரு ஸ்மைல் வேறு வருது. அன்றைக்கி நடந்தது எல்லாமே அவருக்கு வந்து ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு தடவை ஜங்குக் ஜிமினை எப்படிலாம் டச் பண்ணாரோ அதே மாதிரி தான் எப்போவுமே பண்ணுறாரு. அது ஜிமினுக்குமே நல்லாவே தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக் ஜிமின் பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினுக்கு அந்த குளிர்லாம் அப்படியே கம்மியாகி இப்போது ஒரு மாதிரி ஹாட்டாக ஃபீல் ஆகுது. ஜங்குக் ஜிமினோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அங்கங்கே கிஸ் பைட் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பக்கம் ஜிமி ஜங்குக்கோட ஹேர் அப்புறம் அவருடைய ஷோல்டர் அப்படி சொல்லி அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படியே இன்செர்ட் பண்ண போகிறாரு. ஜங்குக் அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே மேலே தூக்குறாரு. இப்போது என்னங்கிற மாதிரி ஜங்குக் ஜிமினை பார்க்குறாரு. இப்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் நீ மறந்துட மாட்டேல ஜங்குக், இந்த வாட்டி நான் உயிரோடைய அப்படின்னு சொல்லும் போதே ஜங்குக் வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் சாகிற வரைக்கும் நீ என் கூட தான் இருப்பேன், நீ சாகிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியுமே அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளே அப்படியே மேக் அவுட் போயிட்டே இருக்குது. அவ்வளோ நேரம் மழையில் நனைஞ்சு அவங்க 2 பேர் பாடியுமே ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கும். இப்போது எந்த அளவுக்கு சில்லுன்னு இருந்துச்சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறாங்க 2 பேருமே. तेरा मेरा रिश्ता है कैसा, एक पल दूर गवारा नहीं, तेरे लिए हर रोज है जीत. ஓகேடா, இந்த ஜிமினா என்ன தான் நினச்சிட்ருக்கிறாரு? அவருக்கு இப்போது ஜங்குக்கு வேணுமா இல்லை தயாங் வேணுமா? இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகியிருந்துருக்கோம். இப்போ அப்படியே 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி அப்படி படுத்துட்ருக்குறாங்க. ஜங்குக் தூங்கவே இல்லை. ஆனால் ஜிமி ஜங்குக்கோட ஜஸ்ட் அப்படியே சாஞ்சபடி அவர் வந்து அப்படியே தூங்கிட்டுருக்கிறாரு. இப்போது ஜங்குக் ஜிமினோட ஃபேஸை அப்படியே பார்த்துட்டு உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோரெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. இப்போ தான் ஜிமினுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தலாக இருக்குது. அவர் சரியாக தூங்கலை. ஜங்குக் பேசுனது அவருக்கு நல்லாவே காதில் விழுந்திருக்கும். இதே வார்த்தை தான் அன்றைக்கி டயாங்குமே சொல்லியிருந்திருப்பாரு. ஒருவேளை நான் டயாங்கை ஏமாத்துறேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்கிறாரு. ஆனால் வெளியே ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. ஜிமினுக்கு உடம்புல அப்படியே பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு இன்னும் நல்லா இழுத்து போட்டு தூங்கணும்னு சொல்லி தோணுது. ஆனால் வெளியே வர சத்தம் அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. என்ன சத்தம் அது? டயாங்கா அப்படி சொல்லி எந்திரிக்கும் போது டயாங்கோட பேச சொல்லிட்டு தான் எந்திரிக்கிறாரு. ஏன்னா 3 டேஸாக டயாங் கூட தானே அவர் வந்து இருந்திருப்பார். அவருடைய மார்னிங் எப்போவுமே டயாங்கோட வீட்டில் தான் இருக்கும். டயாங் சொல்லிட்டு தான் அவர் வந்து எந்திரிப்பார். அதே மாதிரி இன்றைக்குமே சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. இப்போ அதே தூக்குக்காரத்தில் போய் இப்போ டோரை ஓப்பன் பண்ணி டயாங்கா அப்படி சொல்லி சொல்கிறாரு. பாத்தியா நான் சொன்னல, அவன் மனசில் நான் தாண்டா இருக்கான் அப்படி சொல்லி ஓங்கி ஒரு பஞ்சு விழுகுது ஜங்குக்கு. இல்லைடா, அவன் மனசில் நான் தான் இருக்கேன் அப்படி சொல்லி இப்போ திருப்பி ஜங்குக்கு அடிக்கிறாரு. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அவர் ஐஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு என்ன நடக்குது அப்படி சொல்லி இங்கே ஜிமின் கேட்டுருந்துருப்பார்ல. 2 பேரும் அப்படியே திரும்புகிறாங்க. இங்கே ஜங்குக்கூட கை டயாங்கோட ஷர்ட்டில் இருக்குது, டயாங்கோட கையும் ஜங்குக்கூட ஷர்ட்டில் இருக்குது. 2 பேரும் மாற்றி மூஞ்சிலே குத்தலாம் அப்படி சொல்லிட்டு கையை ஓங்கிட்டு நிற்கிறாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜிமின் பயந்துட்டு இருந்தாரோ இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்கு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வேகமாக வந்து 2 பேரையும் மாறி பார்த்துட்ருக்காரு. ஜிமின், நீ எந்திரிச்சு வரும்போது என்னோட நேம் தானே சொன்னேன்,
ஆமாம் அப்படி சொல்லி தலையாட்டிட்டு இப்போ ஜங்குக்கை பார்க்குறாரு. நேற்று நைட்டு நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஆனால் நீ என்னை தானே லவ் பண்ணுற. அது பாஸ்ட்டு. உன்னை அவன் எப்பயோ மறந்துட்டான். நீ எப்படி ஜிமினோட வீட்டுக்குள்ளே வரலாம்? அதுவும் அவனுடைய பெட்ரூம்லேருந்து நீ வெளியே வர. உன்னை நான் சொல்லியிருக்கல, நீ ஜிமினாவை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படி சொல்லி இந்த பக்கத்துலேருந்து தயங்க எகுறாரு. எனது ஓன் ஜிமினாவா? அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சிச்சு. அவன் என்னுடைய லவ். என்னை மட்டும்தான் அவன் லவ் பண்ணுறான். நேற்று நைட் நாங்கள் 2 பேரும் எப்படி இருந்தோம் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் டேங்க்கு புரிஞ்சிருச்சு. ஒரு டேங்க் டக்குன்னு திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சொல்லு ஜிமின், நேற்று நைட்டு நீயும் நானும் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜங்கு அவருக்கு தலையில் அடிச்சுக்காத குறை தான். இவன் வேறு என்ன டயங்கா அப்படிங்கிறாரு. சொல்லு ஜிமின், நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு? அது வந்து டயங்கா, நீ எதுக்கு அவனுக்கு பயப்படுற ஜிமின்? நீ உண்மையை சொல்லு. நீ என்னுடைய ஏஞ்சல் தானே? என்னது ஏஞ்சலா அப்படி சொல்லி அப்படி மறுபடியும் ஃபைட் பண்ணலாம் சொல்லிட்டு போகிறாங்க. நிறுத்துங்க 2 பேரும் அப்படி சொல்லி ஜிமின் கத்துறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னால் ஜிமின் நடுவில் உட்காந்துருக்கிறாரு. லெஃப்ட் சைடில் ஜங்குக், ரைட் சைடில் ட்ரயாங். ஜங்குக் பக்கத்தில் சுகா உட்காந்துருக்கிறாரு. டயாங் பக்கத்தில் அவங்க அப்பா உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா டயாங் அவங்க அப்பாவும் தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஜிமினை பற்றி எல்லாமே சொல்லியிருந்திருப்பாரு. இப்போது ஃபிலிக்ஸ் போய் என்ன தாண்டா நடக்குதுங்க, அது வந்துடா அப்படி சொல்லி அங்கே ஃபிலிக்ஸோட காதுக்குள்ளே போய் குசு குசுன்னு காயை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதை சுகா கவனிச்சிட்டு, இப்போ நீ என்ன முடிவு எடுத்திருக்க ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுகாவோட வாய்ஸ் கேட்டோடனே அவர் டக்குன்னு விலகி நின்றுறாரு ஃபிலிக்ஸை விட்டு. அது வந்து அப்படி சொல்லி ஜிமின் அப்படியே தடுமாறிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ ஜங்குக்கை தானே லவ் பண்ண? உன்னையே தான் கேட்குறேன், நீ ஜங்குக்கை தானே லவ் பண்ண 3 இயர்ஸா? ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. நீ வந்து பார்க்கவே இல்லை. அப்போ நான் டயங்கோ லவ் பண்ணேன்னு சொன்னது அப்படி சொல்லி டயங்கோட அப்பா கேட்குறாரு. அப்பா, ஜங்குக்கு அவனுடைய பாஸ்ட். இப்போ ஜிமின் என்னை தான் லவ் பண்ணுறான். டயங் சொல்கிறது உண்மையா அப்படி சொல்லி இப்போ டயங்கோட அப்பா கேட்குறாரு. ஆமான்னு சொல்லி அதுக்குமே தலையாட்டுறாரு. அவங்க ஃபிலிக்ஸ் அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுட்டு என்னடா சொல்கிறாங்க? என்னது ஜங்குக்கை லவ் பண்ணால் இப்போது டயங்கை லவ் பண்ணுறானா? இதுக்கே இவ்வளோ ஷாக் ஆகிறான். நேற்று நடந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி காய் மைண்ட் வைஸ் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கிறாரு. ஜிமின், அப்போ நேற்று நைட்டு நீயும் நானும் அப்படி சொல்லி ஜங்குக்கு சொன்னோன்னே டயாங்கு ஜங்குக்கு தான் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கும் சும்மா இல்லை, டயாங்க அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. விட்டால் 2 பேரும் இதே இடத்துல அடிச்சுட்டு பெறலுவாங்க போல இருக்குது. ஜிமின், நீ எதுக்குமே சரியான ஆன்சர் பண்ணல. நீ ஜங்குக்கை லவ் பண்ணுறியா இல்லை டயாங்கை லவ் பண்ணுறியா? இதுக்கான ஆன்சர் நீ தான் சொல்லணும். இப்படி சைலண்ட்டாக இருந்தால் இவனுக்கு 2 பேரும் இப்படி தான் அடிச்சிட்ருப்பானுங்க அப்படி சொல்லி சுகா வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் டைட்டாக ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அப்படி கண்ணை மூடுறாரு. அவருக்கு ஜங்கு கூட ஃபேஸும் வருது, டேங்கோட ஃபேஸுமே வருது. இப்போ அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன் அப்படி சொன்னாங்க. ஜங்கு கூட ஃபேஸில் அப்படியே ஸ்மைல். டேங் அப்படியே சேட் ஆகிடுறாரு. ஆனால் எனக்கு டேங்குமே வேணும். இந்த இடத்துல ஷாக் ஆனது என்னமோ ஃபிலிக்ஸ் தான். மச்சான், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குது, என்னை கொஞ்சம் தாங்கி பிடி, உன்னை தாங்கி பிடிச்சிட்டு நான் சுகாட்ட செருப்படி வாங்குறதுக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி கையை கட்டிட்டு ஸ்டாச்சு பண்ணி நின்றுட்டுருக்கிறாரு. ஏன்னா இந்த ஆன்சர் அவர் எதிர்பார்த்தது தான். என்ன சொல்கிற நீ, பைத்தியமா நீ அப்படி சொல்லி டேங்கோட அப்பா எழுந்திரிக்கிறாரு. இப்போ டேங் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு, அப்பா நீங்கள் உட்காருங்க ஜிமின் அப்படி சொல்லி இப்போ ஜிமின் அப்படியே திருப்புறாரு. என்ன சொல்கிற நீ, புரிஞ்சு தான் பேசுகிறியா? தெரியும் நீ இன்னமும் ஜங்குக்கை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை யார்கிட்டையும் நான் விட்டு கொடுக்குறான்னு சொன்னேன் தான். இன்னுமே எனக்கு விட்டு கொடுக்க மனசு வரல தான். இருந்தாலும் நீ எனக்காக யோசிக்காத. இப்போ நீ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது. என்னை பற்றி யோசிக்காத ஜிமின். நீ ஜங்குக்கு தான் லவ் பண்ணுற. நீ கடைசி வரைக்கும் ஜங்குக்கு மட்டும்தான் லவ் பண்ணுவேன். அது புரியாமல் நான் தான் தேவையில்லாமல் என்னென்னமோ யோசிச்சுட்டு என்னென்னமோ இதுக்கு மேலே நான் உன் லைஃப்பில் வரமாட்டேன் ஜிமின் அப்படி சொல்லி எந்திரிச்சு போகலான்னு சொல்லி போகிறாரு. அங்கே டேங்கோட கையை பிடிச்சி அப்படி ஸ்டாப் பண்ணுறாரு. நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன், எனக்கு நீங்களும் தான் வேணும். இல்லை எனக்கு புரியல ஜிமின், நீ என்ன சொல்ல வர? என்ன புரியல சொல்லிகிட்ருக்கீங்க? எனக்கு நீயும் தான் வேணும் போதுமா? ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் கூட லைஃப் வாழ முடியாது. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் 2 பேரையும் தான் பண்ணிப்பேன். இல்லைனா எனக்கு நீங்கள் 2 பேருமே வேணாம். போகிறதுனா 2 பேருமே போயிடுங்க அப்படி சொல்லி கையை கட்டு அப்படி சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. என்னடா நடக்குதுங்க, இதெல்லாம் எப்படிடா சாத்தியம்? அங்கிள் சைலண்டாங்க. என்ன சொல்கிற ஜிமின், நீ 2 பேருமே லவ் பண்ணுறியா? 2 பேரையும் மேரேஜ் பண்ணிக்க போறியா? அது எப்படி ஒருத்தர் 2 பேருமே லவ் பண்ணுறது? எனக்கு தெரியாது, இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியாது. எனக்கு ஜங்குக்கும் வேணும் டயங்கும் வேணும். ஒருத்தரை விட்டுட்டு என்னால் இன்னொருத்தர் கூட ஹாப்பியாக இருக்க முடியாது. ஜிமின் சாரி,
மறுபடியும் உன் லைஃப்பில் நான் வந்திருக்கக்கூடாது. ட்ரையாங்கே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்லி ஜங்குக்கு எந்திரிச்சு போகலான்னு சொல்லி போகிறாரு. உங்களுக்கு சொன்னால் புரியலையா? எனக்கு நீங்கள் 2 பேரும் தான் வேணும், இல்லைன்னா 2 பேருமே போயிடுங்க. நான் லைஃப் லாங் அப்படியே இருந்துக்கிறேன். அங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சுகாலாம் அப்படியே சோஃபாலே சாஞ்சிடுறாரு. அப்படியே திரும்பி காயை பார்க்குறாரு. இப்போது யாரும் இல்லைன்னு சொன்னால் அவர் இருக்கிற டென்ஷனில் காயை போய் டைட்டாக ஹக் பண்ணிப்பார். அந்த ஹக்கு இப்போ அவருக்கு வந்து தேவைப்படுது. அங்கே காயை அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே திறக்கிறாரு. காயை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி ஜிமீன், முடிவு அதுதானா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஆமாம், என்னுடைய முடிவு இது தான். இதுக்கு மேலே முடிவு எடுக்க வேண்டியது இவங்க 2 பேர் தான். என்னால் இதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படி சொல்லி அந்த பக்கம் ஜக்கு கையை கட்டி திரும்பிக்கிறாரு. என்னால் தான் முடியாது அப்படி சொல்லி அந்த பக்கம் டயாங்க தான். அப்போ உங்களுக்கு நான் வேணாமா? வேணாட்டி நீங்கள் தாராளமாக போகலாம். உங்கள் 2 பேரையும் நான் பிடிச்சி வைக்கல. ஆனால் ஒருத்தனை விட்டு ஒருத்தன் கூட என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அங்கே டயாங்கோட அப்போ கால் வருது. என்னம்மா, என்னங்க ஆச்சு? ஜிமினை பார்த்துட்டிங்களா? எப்போ மேரேஜ்? எப்போ ஜிமினை கூப்பிட்டு வரீங்க? இவ ஒருத்தி, நீ வேற ஏமா கால் பண்ணி நசன்னு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஃபோனை வைமா அப்படி சொல்லி அந்த டயாங்கோட அப்பா அப்படி ஃபோனை வச்சுட்டு உங்கள் 3 பேர் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. நடுவில் ஜிமின் கையை கட்டு ஃபேஸ் அந்த பக்கம் திருப்பிட்டு இருக்கிறாரு. இவனுங்க 2 பேரும் கையை கட்டிட்டு அப்படி ஒரு பக்கம் இப்படி ஒருத்தன் அப்படி திரும்பி நின்றுட்டுருக்குறாங்க. 3 பேரும் ஃபேஸை பார்க்கவே இல்லை. அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங்கோட அப்பா சுகாவை தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை நான் பார்த்ததில்லப்பா அப்படிங்கிறாரு. அவன் சுகாக்கே ஸ்மைல் வந்துடுது. இப்போது நீங்கள் 2 பேர் தான் முடிவெடுக்கணும். அவனுடைய முடிவை அவன் சொல்லிட்டான். அவனுக்கு நீங்கள் 2 பேர் தான் தேவையான். மேரேஜ் பண்ணால் அவங்க 2 பேரையும் தான் பண்ணுவானா, இல்லைன்னா அவன் அப்படியே தான் இருப்பானா. இதுக்கு மேலே முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான்ப்பா அப்படி சொல்லி இப்போது டயாங் மேலேயும் ஜங்குக்கு மேலேயும் முடிவை போட்டாச்சு. அவனுக்கு 2 பேரும் இப்போ திரும்பி மாறி மாறி பார்த்துக்கிறானுங்க. இன்னமும் அவனுங்களுக்கு கோவம் தான் வருது. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறானுங்க. அவனுங்க ஜிமினை எப்படி விட்டு கொடுக்குறது? 2வது ஜிமினை மேரேஜ் பண்ணால் ஒருத்தன் மாற்றி மாற்றி பார்த்துக்கணுமே, அதை வேற யோசிச்சுக்கிறானுங்க. இப்போது டயாங் தான் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜங்குக் பட்டு திரும்பி டயாங்கை பார்க்குறாரு. டயாங்க அவருடைய பார்வை வேறு பக்கமாக போயிடுது. நீ சொல்லு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேள்வி கேட்கல. ஆனால் எல்லோருடைய பார்வையும் இப்போ ஜங்குக் மேலே போகுது. அவருமே திரும்பி ஜிமினை ஒரு பார்வை பார்க்குறாரு. இன்னே எப்படா வேற ஒருத்தன் கூட அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு, எனக்கும் ஓகே தான். அப்போனா நீங்கள் 2 பேரும் என் மேலே ப்ராமிஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சண்டையே போட்டுக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணால் தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறாரு. இவன் ரொம்ப பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் டயாங் அப்புறம் ஜங்குக் 2 பேருமே ஜிமினை முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன முறைச்சி பார்க்குறீங்க? என் மேலே ப்ராமிஸ் பண்ணால் மட்டும்தான் நான் உங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்பேன், வேறு வழியே இல்லை. 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரே டைமில் கையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க கை லைட்டாக டச் ஆகிடுது. 2 பேருக்கும் அவ்வளோ கோவம் வருது. இல்லை சுகாயா, நீ மேரேஜ் கேன்சல் பண்ணுங்கள், இவனை ஒத்து வர மாட்டாங்க. இல்லை எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கை வைக்கிறது என்னமோ ஜங்குக்கு தான். அதுக்கு மேலே தான் டயாங் கை வைக்கிறாரு. ப்ராமிஸாக நாங்கள் இனிமேல் சண்டை போட்டுக்க மாட்டோம். இப்போ இந்த மாதிரி சொல்லிவிட்டோம். மேரேஜுக்கு அப்புறம் சண்டை போட்டால் கூட நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன். மேரேஜ் முடிஞ்சு நமக்கு வயசான கூட பேரம்பேத்தி எடுத்த கூட நாங்கள் 2 பேரும் சண்டை போட மாட்டோம். அப்படி தானே டயாங்கா அப்படி சொல்லி ஜங்குக் நக்கலை பார்த்து டயாங்கா கேட்குறாரு. ஆமாங்கிற மாதிரி டயாங்குமே அப்படியே தலையாட்டிட்டு எத்த அவர் கை கட்டிட்டு நின்றுட்டுருக்கிறாரு. அங்கிள், உங்களுடைய முடிவு அப்படி சொல்லி சிவா கேட்குறாரு. இவங்களே இந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்னப்பா, என் பையன் ஆசைப்பட்டதை நான் வாங்கி கொடுத்து தான் எனக்கு பழக்கம். அதே மாதிரி தான் என் தம்பி ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தா எனக்கும் பழக்கம் அப்படி சொல்லி இந்த பக்கம் சுகா அந்த பக்கம் டயாங்கோட அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க சிங்கிளாக இருக்கேன், அதை பற்றி யாருக்குமே கவலை கிடையாது. ஒருத்தனுக்கு 2 பேர், கடவுளே அப்படின்னு மேலே பார்த்து கையை நீட்டுறாரு. என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி காய் மேலேயும் பார்க்குறாரு, கீழே கொஞ்சம் ஃபீலிக்ஸையும் பார்க்குறாரு. இல்லை கடவுள் எனக்கு யாருன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா போடுறாரான்னு பார்க்குறேன். இப்படி மேலேயே பார்த்துட்டு இருந்தா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்லாம் வராது. மூஞ்சியப்பாரு காய், நீ என்னை ரொம்ப கலாய்க்கிற அப்படின்னு அங்கே காய் அப்புறம் ஃபிலிக்ஸ் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே தான் 1 மந்த் இந்த ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். ஜெஸ்ஸி, சொல்லு ஜிமீன், எத்தனை நாளாக உனக்கு கால் ட்ரை பண்ணுறது? என்ன பண்ணிகிட்ருக்க நீ? 2 டேஸில் வரேன்னு சொல்லிட்டு எங்கே போனேன்? அது ஜிமீன் இங்கேயே ஸ்டடி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? தெரியும், அன்றைக்கி ஆன்ட்டி கால் பண்ணும்போது சொன்னாங்க, நீ ஜங்குக்கு அப்புறம் டயாங்கை மேரேஜ் பண்ணிக்க போறியாமே. ஆமாம், அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும். என்னடா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா என்ன? அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு தான். அதுக்கு முன்னாடி கிட்டுக்கு மேரேஜ் பண்ணுமா? என்ன கிட்டுக்கும் மேரேஜா? ஆமாம், இன்னும் 2 டேஸில் மேரேஜ். கிட்டு மேரேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே எனக்கும் ஜங்குக்கு அப்புறம் டயாங் கூட மேரேஜ் ஆகும். உன்கிட்ட சொல்லுன்னு சொல்லி நான் அப்பா அம்மா எவ்வளோ ட்ரை பண்ணோம். நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க? திடீர்னு உங்கள் அப்பா கூட அப்படி என்ன பாசம் உனக்கு? அங்கேயே போய்ட்டு அங்கேயே ஸ்டடி கண்டினியூ பண்ணுங்க. என்ன ஆச்சு? உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேறேன். இல்லை ஜிமீன், மேரேஜ்க்கு இதை பார் ஜெஸ்ஸி,
உன் மேலே ரொம்ப கடுப்பாயிடுறேன். சின்ன பிள்ளைலேருந்து நீ நானும் ஒன்றா தானே வளர்ந்தோம். என் மேரேஜ் கூட வராமல் அப்படி என்ன உனக்கு வேலை? எனக்கு தெரியாது ஜெஸ்ஸி, நீ ஒழுங்கு மரியாதையே கிளம்பி வந்துரு. இல்லைடா, என் மேலே ப்ராமிஸ் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜிமின் வந்து சொல்லிடுறாரு. எப்போவுமே ஜிமின் மேலே ப்ராமிஸ்ன்னு சொன்னால் ஜெஸ்ஸி அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவான். என்னுடைய மேரேஜ் மட்டும் கிடையாது, கிட்டோட மேரேஜ்க்குமே நீ கண்டிப்பாக வரணும். ஜிமின் எனக்கு தெரியாது, நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. அந்த பக்கம் அப்படியே ஜெஸ்ஸியை பார்த்தோம் அப்படின்னா வீடு பெரிய பங்களா மாதிரி இருக்குது. அந்த வீட்டில் எந்த சத்தமுமே இல்லை. அவன் மட்டும் ஒரு பால்கனில் ஊஞ்சல் மாதிரி இருக்குது, அதில் அப்படியே உட்காந்துட்ருக்கிறான். அந்த மொபைலை தான் பார்த்துட்ருக்குறான். அதில் கிட்டோட பிக் இருக்குது. அவளுக்கு அவங்க அப்பா அம்மா சுத்தமாக பிடிக்காது. இப்போ கூட அவங்க அப்பா அவன் மேலே இருக்க ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்பட்டு தான் ஜெஸ்ஸி அங்கே இருக்க வச்சுருக்கிறாரு. அதுக்காகவே அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டுப்பாங்க. ஜெஸ்ஸி என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இதுக்காகவே தான் அவள் ஜிமினோட வீட்டிலே தான் இருப்பாள். அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்க பேரண்ட்ஸை. லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள லவ் இருக்கான்னு சொல்லி தெரியவே தெரியாது. லவ்வுக்கு அர்த்தம் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஜெஸ்ஸி இருக்கான்னு கூட பார்க்காம அந்த மாதிரி ஃபைட் பண்ணிப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட அப்படியே டேட் போவாங்க. இந்த பக்கம் அவங்க அப்பாவும் அப்படி தான். அதனாலேயே ஜெஸ்ஸிக்கு லவ் மேரேஜ் இதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. இப்போது அந்த மொபைல் எடுத்து அப்படியே பார்க்குறான். கிட்டோ அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ண மாதிரி இருக்குது. சாரி கிட்டோ, எனக்கு இந்த லவ் இந்த மேரேஜ்லலாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. இதெல்லாம் சும்மா தானே கிட்டோ, உனக்கு நானும் செட் ஆக மாட்டேன் கிட்டோ. ஆல் தி பெஸ்ட், மேரேஜ் ஆக போதில்ல அப்படி சொல்லி அந்த மொபைல் எடுத்து சைடில் அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கும்ல அதில் அப்படியே வச்சிடறான். அவள் கண்ணு அப்படியே டீயர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த டீயர்ஸ் அப்படியே தொடச்சிட்டு, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது கிட்டோ. அன்னைக்கு உன்னை அந்த மாதிரி நிலமையில விட்டு வந்திருக்கக்கூடாதுல்ல, சாரி அப்படி சொல்லி அப்படியே தலையை கீழே குஞ்சிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணான்னு சொன்னான். கிட்டோ சொல்லுண்ணா, என்னாச்சு? நீ உன்ன மாதிரி இல்லையே, ஏன் ஏஞ்சலுக்கு என்னாச்சு? நீ ஏன் இவ்வளோ சேடாக இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா. ஆமாம் கிட்டு, உன்னை நான் கூட கவனிச்சிருக்கேன், நீ இந்த மாதிரிலாம் இல்லையே, நீ ஏன் இப்போது இப்படி இருக்க அப்படி சொல்லி அந்த பக்கம் ஜங்குக்குமே வந்து உட்காராரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜங்குக், ஏன் அவனை மட்டும் தான் அண்ணான்னு கூப்பிட்டியா, என்ன கூப்பிட மாட்டியா? ஐயோ அப்படிலாம் இல்லை, எனக்கு நீங்களும் தான் அண்ணா. சரி சொல்லு, அண்ணா கேட்குறேன், நீ என் ஃபேஸ் எப்படி வச்சிட்ருக்க? உன்னை நான் எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கேன், துருன்னு இருப்பேன், க்யூட்டாக பேசுவேன், உன்னை இந்த மாதிரி புதுசாக இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, அது மேரேஜ் ஆக போதில்ல, மேரேஜ் ஆனால் எல்லோரையும் விட்டுட்டு போகணும்ல, அதனால தான். ஏய் அதுதான் ப்ராப்ளமா என்ன? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா? மேரேஜுக்கு அப்புறமும் எங்கள் கூட தான் இருப்பேன். நீ ஹஸ்பண்ட், அப்புறம் நான் ஜிம்மி, அப்புறம் அப்படி சொல்லி அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாரு. அப்புறம் நான் கூட இங்கே தான் இருப்பேன், நம்மளால ஒன்றாவே இருக்கலாம் சரியா? சரி ஓகே. ஜிமினிங்க அவன் ஏதோ கீழே பிஸியாக இருக்கான் அம்மா கூட. அப்படியே நம்ம ரூம் விட்டு வெளியே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. மேரேஜ்க்கான எல்லா ஏற்பாடுமே இன்றைக்கி. கிட்டுக்கு மேரேஜ் இன்னும் 1 ஹவரில் கிட்டுக்கு மேரேஜ் ஆக போகுது. அங்கே காய் தான் என்னமோ கையில் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி காய் பயந்து போய் அதை அப்படியே கீழே போட்டுறாரு. அது ஒரு கையால் சுகா பிடிச்சிட்டு, எங்கே இவ்வளோ வேகமாக போகிற? அது வந்து இதை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க ஆன்ட்டி, அதனால தான். கையை விடுங்க சுகா. ஏண்டா நமக்கும் மேரேஜ் ஆகி 2 days தாண்டா ஆகுது, நீங்களாம் கண்டுக்கிறியா? என்னமோ எல்லா வேலையும் உன் தலையில் தான் இருக்கிற மாதிரி ஓடி ஓடி பார்க்குற. அவர் அந்த மாதிரி ஓடி ஓடி ஒளிகிறதே சிவாவுக்கு பயந்துட்டு தான். கையை விடுங்க சிவா, யாருன்னா பார்க்க போகிறாங்க, எவன் பார்த்தா எனக்கு என்ன அப்படி சொல்லி இப்போ காயை கிட்ட இழுத்து அப்படி வாழ சாய்ச்சபடி இப்போது 2 பக்கமும் கை வச்சு சிவா வந்து நிற்கிறாரு. மேரேஜ் பண்ணி ஸ்டேஜில் கிஸ் பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் ஒரு கிஸ்ஸாவது இருக்கா? எப்போ பார்த்தாலும் இந்த 2 days மீனு கூடவே தூங்குறேன். மீனோட அப்பாவை எங்கன்னா நீ கண்டுக்கிறியா? நீங்கள் மீனுக்காக தானே என்ன மேரேஜ் பண்ணீங்க? இப்போது சுகா, மீனுக்காகவும் தான் மேரேஜ் பண்ணேன், மீனோட அப்பாவும் நீ தேவையில்லை அப்படி சொல்லி அப்படியே ஹிப்பில் கை போட்டு அப்படி கிட்ட இழுக்கிறாரு. சுகா யாருன்னா வரப்போகிறாங்க, ஆல்ரெடி நான் வந்து பார்த்துட்டேன் அப்படி சொல்லி இந்த பக்கத்துலேருந்து ஃபிலிக்ஸு இப்படி தான் வந்திருப்பாரு. இவங்க 2 பேரும் என்ன ரொமான்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் அந்த பக்கமாக போயிருப்பாரு. ஐயோ மானம் பூச்சி அப்படி சொல்லி சுகாவை பிடிச்சி தள்ளிட்டு அந்த இடத்த விட்டே காய் வந்து ஓடிடுறாரு. ஓடும் போதே ஃபிலிக்ஸ் ஒரு இடி தான், ஐயோ முடியலை இவனுங்க தொல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை தழுவிட்டு போனால் இந்த பக்கமும் ஒளி விட மாட்டாங்க, அந்த பக்கம் ஒளி விட மாட்டாங்க. என் குளிச்சி என் பக்கத்தில் தான் வந்து உட்காரணும், இல்லை என் பக்கத்தில் தான் வந்து உட்காரணும் அப்படி சொல்லி ஒரு பக்கம் டைம் பிடிச்சி இழுக்கிறாரு, ஒரு பக்கம் ஜங்கு பிடிச்சி இழுக்கிறாரு. அங்கே ஃபிலிக்ஸ் தலையில் அடிச்சுட்டு எவனாலும் ஒருத்தர் கையை விடுங்களேன் அப்படி சொல்லி கத்தனோடனே 2 பேருமே திரும்பி ஃபிலிக்ஸை மறைச்சி பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க, நான் அப்படி சுற்றி போய்க்கிறேன் அப்படி சொல்லி ஃபிலிக்ஸ் அந்த பக்கமாக சுற்றி போகிறாரு.
போன ஃபிலிக்ஸ் அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. 2 பேரும் ஒழுங்கு மரத்தை கையை விடுங்கடா அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்டு ஜிமின் போகிறாரு. குளிச்சி கிழிச்சின்னு சொன்னீங்க, 2 பேரும் மூஞ்சியும் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நான் கூட யோசித்தேன் இப்படி தான் இவன் 2 பேரையும் சமாளிப்பான் அப்படின்னு. ஆனால் இவங்க 2 பேரையும் இவனால் மட்டும்தான் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே போகிறாரு. ஒருத்தர் மேலே அப்படியே கிடிச்சிட்டு ஏமா அப்படி சொல்லி ஒரு ஆட்டில் கை வச்சு அப்படி நிமிந்து பார்க்குறாரு. பார்க்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. நீங்கள் ஓகேவா? நான் ஓகே தான். ரொம்ப அடிபட்டுச்சா அப்படி சொல்லி இப்போ ஒரு செஸ்ட்டில் கை வச்சு நின்றுட்டு ஒரு கை மேலே இப்போ ஒரு கை வைக்கிறாரு. நான் ஓகே தான் அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் ஒரு ஸ்டெப் பேக்கில் வைக்கிறாரு. நீங்கள் யார்? ஜாக்சன் அப்படிங்கிறாரு. ஓ, நீங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடா இல்லை பொண்ணு வீட்டு சைடா? இப்போது பயங்கரமாக ஸ்மைல் பண்ணிட்டு மாப்பிள்ளையே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. பார்க்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஃபிலிக்ஸ் தன்னை மறந்தே பார்த்துட்ருக்காரு. ஐயோ, கிட்டுவும் மேரேஜ் பண்ணிக்க போகிறவன் அப்படி சொல்லிட்டு தப்பு ஃபிலிக்ஸ், என்ன யோசிச்சுட்டு நீ அப்படி சொல்லி அவர் தலையில் அடிச்சுட்டு அவரே போகிறாரு. இப்போ போகிற ஜாக்சன் அப்படியே திரும்பி ஃபிலிக்ஸை பார்த்துட்டு வீடியோ ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு. செம்ம க்யூட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜிமின் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அவர் கையை பிடிச்சி ரூமில் இருக்கிறாங்க. ஜிமின் பயப்படவே இல்லை. இப்பில் கை வச்சுட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டாயா அப்படி சொல்லி இடுப்பில் கை வச்சுட்டு தேங்க முறைச்சி பார்த்துட்டுருக்காரு. நீ என்னுடைய ஜிமினாவே இல்லை, நீ ரொம்ப மாறிட்ட. இப்போது ஜிமின் கீழே குனிஞ்சு அவரே பார்த்துக்கிறாரு. இல்லை, உன்னுடைய குணம் மாறிடுச்சு, நீ இந்த மாதிரி இல்லை, நீ ரொம்ப சாஃப்ட்டு. இப்போலாம் நீ என்னை ரொம்ப மிரட்டுற. நான் பாவம் இல்லை, உனக்கும் எனக்கும் நாளைக்கே மேரேஜ் ஆகுது. நீ என்னன்னு சொன்ன சும்மா என்னை மிரட்டிகிட்ருக்க. இந்த 1 மந்த்தாக கிட்ட கூட எங்களை நெருங்க விட மாட்டேன், ரொம்ப பண்ணுற நீ. போதுண்டா, இந்த 1 மந்த்துக்கு தேவையானது 2 பேருமே சேர்ந்து செஞ்சிட்டிங்க. நாளைக்கும் நீங்கள் அந்த வேலையை தான் பார்ப்பீங்கன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். இந்த 1 மந்த்தாக தான் நான் ஃப்ரீயாக இருக்கணும்ல, தள்ளுறா அப்படி சொல்லி பிடிச்சி தள்ளலான்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஜிமினோட கையை டைட்டாக பிடிச்சி அப்படியே ஒரு சுற்று தான். இப்போ ஜிமின் அப்படியே வாலில் சாஞ்சபடி இருக்கிறாரு. அங்கே ஒரு கையை அப்படியே மேலே தூக்கி வச்சு அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இன்னொரு கையை ஜிமினுக்கு முதுகில் வச்சு பிடிச்சிக்கிறாரு. இப்போ என்னை அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. அடிப்பேன், ஆனால் நாளைக்கு உனக்கு வேலை இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சி தான் அடிக்காமல் இருக்கேன் அப்படி சொல்லி கீழே கண்ணு கட்டுறாரு. இங்கே ட்ரையாங்கோட கண்ணெலாம் அப்படியே வியர்டாகுது. என்ன புரிஞ்சிச்சு தானே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கேட்குறேன்? நான் அவசரப்பட்டு அடிச்சுட்டு அப்புறம் நானே நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான். ஜிமினா இப்போ தானே பழைய ஃபார்முக்கு வர அப்படிங்கிற மாதிரி இன்னும் கிட்ட போய் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு நிற்கிறாரு. என்ன பண்ணுற டைம், மேரேஜ் டைம் ஆகுது, இன்னும் மேரேஜ்க்கு 1 ஹவர் இருக்குடி. அதுவும் எப்போ பாரு அந்த ஜங்குக் என் கூட இல்லைன்னு உன் கூட சுற்றிக்கிட்டே இருக்கிறான், நீ தனியாக கூட பிடிக்க முடியல. அதுக்கு அப்படி சொல்லி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமினோட கையை அப்படியே விட்டுறாரு. ஜிமினுமே அப்படியே அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி அந்த மாதிரி பேக் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போது அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு, ஜிமின் சொல்லிட்டேன், நீ உண்மையை சொன்ன. என்ன உண்மை? நிஜமாக நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க போறியா? ஆமாட்டேன், ஆனால் நீ தான் என்னை லவ் பண்ணவே இல்லை தானே அப்படின்னு சொன்னோன்னே டயங்கோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சி, யார் சொன்னா உன்னை நான் லவ் பண்ணன்ட்டு? என்னை பார்த்து சுகாயாங்க அன்னைக்கு கொஷின் கேட்டாங்களே, நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்ட்டு. நான் கண்ணை மூடினேன்னா எனக்கு உன் ஃபேஸும் வந்துச்சு, ஜங்குக்கோட ஃபேஸும் வந்துச்சு. எனக்கு நீங்கள் 2 பேருமே வேணும்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் நான் அந்த பதிலே சொன்னேன். நான் ஜங்குக்கு லவ் பண்ணேன் தான், ஆனால் நீயும் எனக்கு வேணும். நீ வேணும்னா லைஃப் லாங் நீ வேணும்டா. அப்படின்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா அப்படி சொல்லி இப்போ அவரே வந்து டயங்க கிஸ் பண்ணிட்டு அப்படியே விலகிறாரு. நிஜமாவா? நிஜமாக தான், தள்ளு, சும்மா கொஷின் கேட்டுகிட்டே இருக்காம. நில்றி, தள்ளுடா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜிமின் வந்து போயிடுறாரு. போகிற ஒரு அடுத்து நெக்ஸ்ட் நீயா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்ருக்கிறாரு. எவ்வளோ நேரமாக உங்கள் தேர்னேன், எங்கடி போயிருந்தேன்? டயம் கூட இருந்தேன். இப்போது ஜங்குக்கு அப்படி ஹிப்பில் கை வச்சுட்டு, அமைதியார் ஜங்கு, கோவப்படாத, இல்லைன்னா இப்போ கோவப்படுவான். கரெக்டு, நீ நினைக்கிறது கரெக்டு, நீ கோவப்பட்டனா நானும் கோவப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜிமின் அப்படியே கையை கட்டிட்டு ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு ஜிமினோட கையை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு, ஜிமினா சொல்லு, நீ இன்னும் என்ன மன்னிக்கல தானே? அதனால தானே இந்த 1 மந்த்தாக உன்கிட்ட கூட என்ன நெருங்கவில்லை, அப்படி தானே? நீ ட்ரையாங்க தானே லவ் பண்ணுற? ட்ரையாங்கோட கையை அவர் டைட்டாக அப்படி பிடிச்சிட்டு, அன்றைக்கி நைட்டு மலையில் போடான்னு சொல்லி நான் எவ்வளோ சொன்னேன், நீ என்ன சொன்ன? எனக்கு தெரியும் ஜிமின், உன் மனசில் நான் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும்னு சொன்னலை. எங்கேருந்து வந்துச்சு இந்த டவுட்? உன் மேலே நான் கோவப்பட்டதானடா நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு. என்றைக்குமே உன் மேலே என்னால் கோவப்பட முடியாது ஜங்குக், ஏன்னா உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன். எனக்கு
உன்னையும் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி டயாங்கையும் ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே என்கிட்ட என்ன சொன்னீங்க தெரியுமா? யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனால் என் மேலே இருக்க லவ்வால் தான் இன்றைக்கி 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்தா கூட சண்டை போடாமல் இருக்கீங்க. எனக்காக அன்றைக்கி நான் காலேஜ் வாசலில் பார்த்தேன், நீ எவ்வளோ கோவப்பட்ட டயாங் மேலே, டயாங் மேலே எவ்வளோ கோவப்பட்டான் அப்படின்னு. எனக்காக 2 பேரும் அமைதியாக இருக்கீங்க. ஜங்கு கூட அவர் சீக்ஸில் அப்படியே கையை வச்சு, ஒத்த கையை மட்டும் அப்படியே அவர் கன்னத்தில் வச்சு, இதை பாரு ஜங்குக், உன் மேலே எனக்கு கோவம் இருந்துச்சு தான், ஆனால் அதுக்கு நீ காரணம் இல்லையே. அன்றைக்கி நீ நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்த, ஓவராக ஃபீவர் இருந்துச்சு, அதனால தான் உனக்கு எல்லாமே மறந்துடுச்சு. என் மேலே நிறைய தப்பு இருக்குது. உன்கிட்ட வந்து நான் அதை பற்றி பேசியிருக்கணும். ஏதோ ஒரு கோவம், ஏதோ ஒரு முட்டாள்தனத்தால் உன்கிட்ட வந்து நான் பேசாமல் இருந்தேன். அதுவும் நல்லதுக்கு தான். அப்படி உன்கிட்ட வந்து நான் பேசி நீ நானும் ஒன்று சேர்ந்துருந்தா என் கூட நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும். நீ எந்த அளவுக்கு ஃபைனை லவ் பண்ணியோ அதே அளவுக்கு தான் நான் உன்னை லவ் பண்ணேன், அதே அளவுக்கு தான் டயாங்கும் என்னை லவ் பண்ணான். இப்போவும் உன் மனசில் ஃபைனுக்காக நான் ப்ளேஸ் அப்படியே தான் இருக்குது, அது எனக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி தான் என் மனசுலையும் உனக்கான ப்ளேஸ் அப்படியே தான் இருக்குது. இப்போது உன்னுடைய லைஃப்பில் நான் எப்படி வந்தேனோ அதே மாதிரி தான் என் லைஃப்பில் டயாங் வந்திருக்கான். நான் உன்னையும் விட்டு கொடுக்க மாட்டேன், டயாங்கையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போவும் சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு டயாங்கும் வேணும். இன்னொரு வாட்டி முட்டாள் மாதிரி என்னை நீ மன்னிக்கலையா அப்படி சொல்லி கேட்காது, புரியுதா? ஜங்குக் அப்படி டைட்டாக பண்ணிக்கிறாரு ஜிமினை. சாரி, இனிமேல் நான் டயாங் மேலே கோவப்பட மாட்டேன். டயாங்கும் பாவம்ல அப்படி சொல்லி அப்படியே இன்னும் டைட்டாக ஜெமினை ஹக் பண்ணிக்கிறாரு. ஜெமினுமே இடம் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பேக்கப் பண்ணிக்கிறாரு. இப்போது ஜங்குக்கு அப்படியே அந்த ஹக்கனா அவர் ஃபேஸை மட்டும் அப்படியே நிமித்து ஜிமினோட ஃபோரட்டில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு ஸ்ட்ராங்காக. ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. சரி, அப்படியா நீ 1 மந்த்து எங்கள் கிட்ட கூட வரல, என் கிட்ட கூட டயாங் கிட்ட கூட நீ ஏன் வரல? அது எல்லாம் உன்னால் தான் பொறுக்கி. அன்றைக்கி நைட்டு என்கிட்ட என்னால் சுத்தமாக முடியல தெரியுமா? 1 வீக் வரைக்கும் செம்ம பெயின். டாக்டர் போய் பார்த்து என்கிட்ட சொல்லவே இல்லை. அது சொன்னால் 2 பேருமே வருவீங்க, அங்கேயே அடிச்சுப்பீங்க, அதனால தான் நான் சொல்ல. சரி, என்ன சொன்னாங்க டாக்டர்? என்ன சொன்னாங்கன்னா 1 மந்த் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படி சொல்லி டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. அதனால தான் 1 மந்த் உங்கள் 2 பேரையும் நான் சேர்க்கவே இல்லை. அப்போனா நாளைக்கு நான் எல்லாத்துக்கும் ரெடி தான். நிஜமாவா? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. இப்போ வேணால் ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? சாவடி அடிச்சிடுவேன். மேரேஜ் ஆக போதுட்டா, வேலை இருக்குது, தள்ளு. டைம் வேறு தேடுவான். அவனுக்கு தெரியும் நான் உன்னை ரூமுக்குள்ளே கூப்பிட்டு வந்தது. ஷோ, என்ன தாண்டா பண்ணுறீங்க? அவன் மட்டும் உன்னை ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகலாம், நான் கூப்பிட்டு போயிடக்கூடாதா? ஜங்கோக் ஆரிடி என் குள்ளச்சி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே லிப்ஸ்லேருந்து கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மினுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஜங்கோக்கு அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண சொன்னால் அந்த மேரேஜ் ஸ்டேஜில் தான் அங்கே கிட்டோட கையை ஒரு பக்கம் டேங்க் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஜங்குக் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஜங்குக் டேங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு ப்ரைட்டாக. டேங்கு கன்ஃபியூஸாக இருக்குது, இருந்தாலும் அவருமே ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் மாறி மாறி ஸ்மைல் பண்ணுறது பார்த்துட்டு அங்கே ஜிமினுக்குமே ஸ்மைல் வருது. எல்லாருமே ஸ்மைல் பண்ணாலும் அங்கே கிட்டோட ஃபேஸில் அவ்வளோ சேட் இருக்குது. உன் மனசு ஃபுல்லாக ஜெஸ்ஸி மட்டும்தான் இருக்கா. அவள் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா மேரேஜ் பண்ணிக்க ஓகேவா, உனக்கு அப்புறம் தான் நான் டைமுக்கு மேரேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்காகவே கிட்டு ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லியிருந்திருப்பான். அதுவும் கிட்டு மேலே இருந்த கோபத்தால் அவள் இந்த மாதிரி சொல்லுவான்னு சொல்லி கிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது அவளுடைய கையுமே எடுத்துகிட்டு போய் அங்கே ஜாக்சனோட கையில் வந்து கொடுக்குறாங்க. அவருமே ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணி கிட்டோட கை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. இப்போ ஃபாதர் மேரேஜ் பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்குறாரு. எல்லாருமே ஓகேங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. இப்போ ஃபாதர் ஜாக்சனை பார்த்து நீங்கள் கிட்டோவை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா அப்படி சொல்லி கேட்குறாரு. இப்போது அவர் கிட்டோவை பார்த்துட்டு ஒரு செகண்ட் அவருடைய பார்வை ஃபிலிஸ் கிட்டே போயிட்டு வருது. ஃபிலிஸு இவன் ஏன் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போது மறுபடியும் கிட்டோவை பார்த்து பிக் ஸ்மைல் ஒன்று பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு தலையாட்டுறாரு. ஓகே சொல்கிறதுக்கே நம்மளை பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஃபிலிக்ஸ் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவருக்கு படார்னு ஒரு அடி விழுது. ஏம்மா அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறாரு. என்ன யோசிக்கிறா அப்படிங்கிற மாதிரி மீனு பாப்பா கேட்குறா. ஒன்றும் யோசிக்கல, உன் பக்கத்தில் இருந்ததுக்கு என் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் போய் தள்ளி நின்றுக்கிறாரு. மீனு பாப்பா எதுக்கு இப்போ ஃபிலிக்ஸ் அங்கிள் அடிக்கிற? அவன் பாரு என்னமோ யோசிச்சுட்டே இருக்கான், அதுவும் குறுன்னு ஜாக்சனையும் பார்த்துட்டு இருக்கான், அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி மீனு பாப்பா சொல்லுது. யாருமே கவனிக்காது, இதை கவனிச்சிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிலிக்ஸோட மைண்ட் வாய்ஸ். இப்போது ஃபாதர் கிட்டுவை பார்த்து நீங்கள் ஜாக்சனை மேரேஜ் பண்ணிக்க ஓகேவா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஆனால் கிட்டு எந்த ரிப்ளையுமே பண்ணல, அப்படியே சைலண்ட்டாக தான் நின்றுட்டுருக்கான்.
கிட்ட சொல்லு, உன்னே தான் கேட்குறாங்க அப்படி சொல்லி அவங்க அப்பா வந்து நிற்கிறாரு. அப்போ கூட கிட்ட எதுவுமே சொல்ல சைலண்ட்டாக நிற்கிறா. இப்போது கிட்டுவோட கையை ஜாக்சன் அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. இப்போ தான் நிமிந்து கிட்டு ஜாக்சனை பார்க்குறா. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறா. அவளுக்கு ஜெஸ்ஸியோட அந்த ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. அவள் சொன்ன அந்த வார்த்தை தான் ஞாபகம் வருது. எனக்கு மேரேஜ் லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படி சொல்லியிருந்திருப்பாள்ல. கிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறா. எனக்கு அப்படி சொன்னவன் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறா. டக்குன்னு திரும்பி அங்கே என்ட்ரஸை தான் பார்க்குறான். அங்கே நின்னது ஜெஸ்ஸி தான். அதுவும் மூச்சு வாங்கி நின்றுட்டுருக்குறான். ஓடி வந்திருப்பா போல இருக்கு. ஒரு செகண்ட் ஜெஸ்ஸி கிட்டு 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. இப்போ பார்க்குற இடத்துல தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஜெஸ்ஸி அப்படிங்கிறாரு ஜிமின். ஆனால் ஜெஸ்ஸி ஜிமினை பார்க்கல, கிட்டு தான் பார்த்துட்ருக்கா. கிட்டு அப்படிங்கிறா. ஆனால் கிட்டு டக்குன்னு திரும்பி எனக்கு ஜாக்சனை கிட்டு அப்படி சொல்லி இப்போது ஜெஸ்ஸி வேகமாக ஓடியாரா. ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு ஜாக்சனா அப்படின்னு சொல்கிறா. கிட்டு அப்படி சொல்லி இப்போது கிட்டு முன்னாடி ஜெஸ்ஸி வந்து நிற்கிறா. கிட்டு ப்ளீஸ் மேரேஜ் ஓகே சொல்லாத, அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படி சொல்லி அப்படியே ஃபேஸை திருப்பிக்கிறா. ப்ளீஸ் கிட்டு கிட்டு ப்ளீஸ், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் கிடையாது. ஜெஸ்ஸி என்னாச்சு? ஜிமின் ப்ளீஸ் அவகிட்ட சொல்லு, நான் அவகிட்ட பேசணும் ப்ளீஸ். என்னாச்சு, என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லி டேங் வராரு. அண்ணா எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் கிடையாது. ஃபாதர் நான் மேரேஜுக்கு கிட்டு ப்ளீஸ் ஓகே சொல்லாத கிட்டு ப்ளீஸ், எனக்கு உங்ககிட்ட பேசணும். சரி ஓகே, என்ன பேசணுமோ இங்கே பேசு அப்படி சொன்னேன். ஜெஸ்ஸி திரும்பி பார்க்குறாங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. கிட்ட நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். எனக்கு உங்ககிட்ட தனியாக பேச எதுவும் கிடையாது. அதான் அவள் சொல்கிறலே. அண்ணா எதாக இருந்தாலும் இங்கே பேச சொல்லுங்கள். ஜெஸ்ஸி அதான் அவள் சொல்கிறாள, எதாக இருந்தாலும் இங்கே சொல்லு அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. அது வந்து அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இவ்வளோ பேர் முன்னாடி அங்கே கிட்ட என்ன பேசுகிறது அப்படின்னு. தனியாக இருந்தால் கூட அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம். அன்றைக்கி ஜிமீன் இந்த மாதிரி கிட்டுக்கு மேரேஜ் சொல்லியிருந்திருப்பாரோ, அன்னிலேருந்து அவளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டோட நினைப்பு தான். அவளுக்கு லைஃப் லாங் கிட்டு வேணும், அதுக்கு மேரேஜ் தானா? அப்படின்னா ஓகே, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் மேரேஜ் எதுவுமே உண்மை கிடையாது, அதில் நான் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படி சொல்லி அவள் யோசித்தாலும், ஆனால் கடைசி வரைக்கும் கிட்டோ கூட இருக்கணும்னா அவளை அவள் மேரேஜ் பண்ணும். எப்படியாவது இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து வந்திருப்பா. அவள் வர நேரம் பார்த்து அங்கே கிட்ட ஓகே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு தான் அவள் வேகமாக வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பா. என்ன நடக்குதுங்க, என்னாச்சு ஜெஸ்ஸி, எதாக இருந்தாலும் சொல்லு அப்படி சொல்லி அவங்க ஜிமினோட பேரண்ட்ஸுமே வராங்க. ஆண்டி அது வந்து ஒரு நிமிஷம் ஆண்டி கிட்டு அப்படி சொல்லி கிட்டோட கையை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வரா. கிட்ட ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறா. ஜெஸ்ஸிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் இப்போ வேறு வழி கிடையாது, அவள் கிட்டோட பேசியே ஆகணும், இல்லைனா அவள் மிஸ் பண்ணிவிடுவா. சரி எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டோ எனக்கு நீ லைஃப் லாங் வேணும் ஏன்னா அப்படி சொல்லி இன்னொரு வாட்டி ஹார்ட் அட்டாக்காக வந்துச்சு அந்த ஃபிலிக்ஸ்க்கு. இந்த வாட்டி வந்து பிடிச்சது என்னமோ ஜாக்சன் தான். இப்போ திரும்பி பார்க்குறாரு. ஐயோ அப்படி சொல்லிட்டு அவர் நின்றுக்கிறாரு. ஏன்னா அங்கே வந்து மீனு பாப்பா வந்து அடிச்சிருப்பாள்ல, ஒத்தோல தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் தள்ளி போய் நின்றுருப்பார். இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கு அதுக்கும் ஜாக்சன் அப்புறம் ஃபிலிக்ஸ் 2 பேருமே ஒன்றா தான் நின்றுட்டு இருப்பாங்க. இது ஆக்சுவலி உங்களுக்கு வந்திருக்கணும், உங்களுக்கு பெயினாக இல்லையா? எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, எவ்வளோ அதிர்ச்சி தான் தாங்க வேணாலும். இந்த பக்கம் எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஆனால் ஜிமினுக்கு மட்டும் லைட்டாக ஸ்மைல் வருது. ஏன்னா இது அவர் எதிர்பார்த்துருந்தப்பாரு தான். என்ன சொல்கிற ஜெஸ்ஸி அப்படி சொல்லி டைம் கேட்குறாரு. ட்ரையம் எனக்கு லைஃப் லாங் எனக்கு கிட்டு வேணும். ஆனால் எனக்கு புரியல இவன் என்ன சொல்ல வரா. லைஃப் லாங்னா என்னது, எதுக்கு அப்படின்னு சொல்லி அவள் கேட்குற வார்த்தையே வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ரூமில் வச்சு ஜெஸ்ஸி சொன்னதை இத்தனை பேர் முன்னாடி கிட்டுவால் சொல்ல முடியாது. அதை பார்க்கிட்டும் அன்றைக்கி பேசுனது தப்பு தான், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு நீ லைஃப் லாங் வேணும், அதுக்கு 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 நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் அப்படிங்கிறான். இப்போ கிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்கெலாம் நான் ஓகே சொல்ல முடியாது ஜெஸ்ஸி. அன்றைக்கி நான் கேட்டப்போ நீங்கள் ஒத்துக்கல, இன்றைக்கி நீங்கள் கேட்குறவங்க மட்டும் நான் ஏன் ஒத்துக்கணும் இப்படி சொன்னோன்னே அவள் கண்ணந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஜங்குக்கு வந்து ஜெஸ்ஸி அழுகாத, பேசலாம். அவளுக்கு ஒரு வேளை உன்னைய இல்லை ஜங்குக், அவளுக்கு என்னை பிடிக்கும், அவள் என்கிட்ட சொல்லியிருக்கா மேரேஜ் பண்ணிக்கணும், லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னான். ஆனால் நான் தான் அதை ஏற்றுக்கல. ஏன்னா எனக்கு அந்த மேரேஜ் லவ்லலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் அன்றைக்கி நான் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதை மனசில் வச்சுட்டு தான் அவன் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கா. கிட்டு ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, நிஜமாக சொல்கிறேன், இன்னைக்கு எல்லாமே என்னால் இருக்க முடியாது கிட்டு ப்ளீஸ். கிட்டு நீ தான் சொன்னியா அவளை மேரேஜ் பண்ணிக்கணுன்னு, அவள் தான் இப்போ உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாளே,
அப்புறம் என்ன அண்ணா, எனக்கு அப்போ அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு தோணுச்சு. ஆனால் இப்போ அப்பா என்ன சொல்கிறாரோ எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னது தான் தாமதம். இப்போ ஜெஸ்ஸி நேராக போய் அவங்க அப்பா காலை கீழே அப்படி நீலோடு போட்ட மாதிரி உட்காந்துருக்கா. அவங்க அப்பா ஒரு செகண்ட் பயந்துறாரு. எல்லாருமே தான் அங்கிள் ப்ளீஸ் சொல்லுங்கள் அங்கிள், எனக்கு எனக்கு கிட்டும் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, எனக்கு கிட்டும் வேணும். நான் அன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். நான் அன்னைக்கு கிட்ட கூட அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அங்கிள் ஓகே சொல்லுங்கள். இதை கிட்டவே எதிர்பார்க்கல. அவள் எப்படிடா ஜெஸ்ஸிக்கிட்டேருந்து தான் தப்பிக்கிறது, அவள் பண்ண தப்புக்கு இன்னும் சாரி கேட்க வைக்கணும்னு சொல்லி தான் அவள் டக்குன்னு அவங்க அப்பா மேலே சொல்லியிருந்திருப்பா. இப்படி ஜெஸ்ஸி போய் நேராக அவங்க அப்பா காலில் நீடுன்னு போட்ட மாதிரி உட்காந்துருப்பான்னு சொல்லி கிட்டவே எதிர்பார்க்கல. இப்போ அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணுற ஜெஸ்ஸி அப்படி சொல்லி ஜிமின் அவங்க பேரண்ட்ஸுமே வந்து ஜெஸ்ஸி அப்படியே தூக்குறாங்க. இல்லை அங்கிள் ப்ளீஸ் எனக்கு எனக்கு வேணும், அத்தை நீங்களாவது சொல்லுங்கள். எனக்கு கிட்டு இல்லாமல் என்னால் உயிரோடு இருக்க முடியாது, எனக்கு கிட்டு வேணும் ப்ளீஸ். இப்போது கிட்டுவோட அப்பா அப்படி திரும்பி கிட்டுவை தான் பார்க்குறாரு. கிட்டு ஆமாங்கிற மாதிரி தலையாற்றா. ஜெஸ்ஸி நீ எந்திரிமா. இல்லை அங்கிள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓகே சொல்லுங்கள். எனக்கு ஓகே தான். என் பசங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதுதான் எனக்கும். என் பசங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதுக்கு நான் ஓகே தான் சொல்லுவேன். நீ ஃபஸ்ட் எந்திரி. ஆனால் கிட்டு சொன்னாலே அதை தான் நானும் சொல்கிறேன், எனக்கும் ஓகே தான் எந்திரி அப்படி சொல்லி இப்போது ஜெஸ்ஸியோட சொல்கிறது பிடிச்சி அப்படியே தூக்கி விட்றாங்க. ஓகே சொல்லிட்டீங்களா? நான் ஓகே சொல்ல கிட்டு தான் ஓகே சொன்னான். ஏன்னா அப்படி சொல்லி அப்படியே திரும்பி கிட்டுவை பார்க்குறா. கிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜெஸ்ஸியை பார்த்துட்ருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லி வேகமாக போய் அப்படியே கிட்ட போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுற ஜெஸ்ஸி, ரொம்ப தேங்க்ஸ் டி. சாரி உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. உன்னை அந்த மாதிரி பேசிட்டு நான் அதை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? சுகா சொல்லு. இங்கே ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு வருதில்ல, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியா அப்படி சொல்லி இப்போ ஹிப்பில் கை போட்டு அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. சொன்ன இப்போ காய் திரும்பி சைடாக பார்க்குறாரு. இப்போது ஒருத்தர் ஒரு பக்கத்தில் நிற்கிறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அவர் தள்ளி போகலான்னு சொல்லி போகிறாரு. ஆனால் சுகா விட மாட்டுறாரு. அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. டைம் ஆயிடுச்சு, மேரேஜ் பண்ணலாமா அப்படி சொல்லி ஃபாதர் கேட்குறாங்க. இப்போது ஜெஸ்ஸி அப்படியே அக்கா பிரேக் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி சொல்லி தலையாற்றா கிட்டு. இப்போது அவங்க 2 பேருமே அப்படியே ரிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கிட்டு அப்படியே ஜெஸ்ஸி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜெஸ்ஸி கிட்டோட ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே கிஸ் பண்ணுறான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கையில் ஒரு கையில் ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே டைட்டாக குதிச்சிட்ருக்கிறாரு. அங்கே ஃபிலிக்ஸ் அங்கே மேரேஜ் ஆகிற கப்பலையும் பார்த்துருப்பாங்க, இந்த பக்கம் விமன் குக்கையும் பார்த்துருப்பாரு. அந்த சைடு திரும்பினா அங்கே மேரேஜ் ஆகி ஆல்ரெடி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க சுகா அப்புறம் காயை பார்த்துருப்பாரு. இப்போ லாங்காக அப்படியே ப்ரீத் பண்ணும்போது வில்லியம் மேரி மீ அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸோட காற்றுல வந்து யாரோ சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தோன்னு சொன்னால் அங்கே ஜாக்சன் தான் நின்றுட்டுருக்கிறாரு. அவ்வளோதான் அவருக்கு 3ஆவது தடவையாக ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அப்படியே ஹார்ட்டில் கை வைக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அந்த கையை பிடிச்சி ஜாக்சன் அவர் கையில் வந்து கிஸ் பண்ணுறாரு. இதை சுத்தமாக ஃபிலிக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அதே இடத்துல ஆள் அப்படியே மயங்கிட்டாரு. டே என்னாச்சு அப்படி சொல்லி அந்த ஜாக்சன் ஃபிலிக்ஸை போட்டு தூக்குறாரு. என்னாச்சு, என்ன பண்ணீங்க ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி அங்கே காய் வந்து நிற்கிறாரு. ஜங்குக்கும் தான் என்னாச்சு, அது வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணேன், அதனால் மயங்கி விழுந்துட்டான். அங்கே இருக்கிறவங்களாம செம்ம ஷாக்கு. எனக்கு மயக்கம் வருது சிவா, கொஞ்சம் பிடிக்கிறியா? ஆல்ரெடி பிடிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்லி சுகா வந்து சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி காய் அப்படி சுகா மேலே சாஞ்சிடறாரு. இதை நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேக்குக்கு 2 பேரும் திரும்பி அங்கே ஜிமினை பார்த்து தான் கேட்குறாங்க. அவர் இதை நான் லைட்டாக எதிர்பார்த்தேன், என்ன சொல்கிற? நீங்கள் எல்லாம் ஜெஸ்ஸி என்ன பேசுகிறா, கிட்டு என்ன ரிப்ளை பண்ணுறதா பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஜாக்சனும் ஃபிலிக்ஸும் ஒன்றா நின்றுட்டு இருந்தாங்க, அதை நீங்கள் பார்க்கல. ஆனால் நான் பார்த்துட்டேன். அப்போவே எனக்கு டவுட் இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவனும் பாவம் எத்தனை நாள் தான் சிங்கிளாக சுற்றிட்டு இருப்பான். உன் ஃப்ரெண்டு பாவம் தானே ஜங்கோக்? பாவம் தான், ரொம்ப நாளாக சிங்கிளாகவே சுற்றிட்டுருக்கான்ல. இந்த பக்கம் டயம் ஜாக்சன் சொல்லுங்கள் டயம், நிஜமாகவே இப்போது கிட்ட மேரேஜ் ஸ்டாப் பண்ணதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணலையா? இதே நினச்சி நான் ஏன் ஃபீல் பண்ணோம்? அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதை நினச்சி நான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கும் என்னுடைய லவ் கிடச்சிருச்சு. என்ன சொல்கிறீங்க? இவனை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 3 இயர்ஸாக இவன் எங்கேன்னு சொல்லி தேடிட்டு இருந்தான். கடைசியில் என் மேரேஜ்க்கே இவன் வந்திருக்கான். கண்டிப்பாக கிட்ட இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணலைன்னா நானே ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா என்னுடைய 3 இயர்ஸ் லவ் எங்கேன்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன், இன்றைக்கி என் கையில் அப்படி சொல்லி அப்படியே ஃபிலிக்ஸ் அப்படியே தூக்கிறாரு. எங்கே தூக்கிட்டு போறீங்க? அவன் கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்கான், அதான் போய் ரூமில் படுக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறமா அப்படி சொல்லி இப்போ ஜாக்சன் அவங்க அம்மா பார்த்து இப்போது மேரேஜ் பண்ணுறதுக்கு இவன் ரெடியாக இல்லை,
நாளைக்கு இவங்களுடைய மேரேஜ் போய் எங்களுடைய மேரேஜையும் வச்சுருங்க அப்படி சொல்லிட்டு அழகாக ஃபிலிக்ஸை போயிட்டு அவர் போயிடுறாரு. நாளைக்கு நமக்கு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இப்போ தான் அவங்களுக்கு அது ஞாபகமே வருது. இவ்வளோ விஷயம் நடந்தனால நாளைக்கு நமக்கு மேரேஜுங்கிறதே அவங்க மறந்துட்டாங்க. இப்போ 2 பேருமே ஜிமினை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது அப்படியே கட் பண்ணு சொன்னால் நெக்ஸ்ட் டே தான் அந்த ஜிமி 2 பேரோட கையிலுமே ரிங் போட்டார். இப்போது ஒரு கையில் ஜங்குக் இன்னொரு கையில் ட்ரயாங் 2 பேருமே அப்படியே ரிங் போடுறாங்க. கிஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே வந்து 2 பக்கம் சீக்ஸ்லையுமே அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீ தானே சொன்ன டயாங்கும் வேணும் ஜங்குக்கும் வேணும்னு. அப்போது இதெல்லாம் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இனிமேல் இதெல்லாம் ரூமில் பார்த்துக்கலாம்ல. இத்தனை பேர் முன்னாடி தானே மேரேஜ் பண்ணுறோம். இப்போ இத்தனை பேர் முன்னாடி கிஸ் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே 2 பேருமே வந்து அப்படியே சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. அந்த ஜிமினுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுது. அவர் ஃபேஸில் அப்படியே கையை வச்சு அப்படியே மறைச்சிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம கிட்டோ ஜெஸ்ஸி சைடு பார்த்தோன்னா, சாரி கிட்டோ, இன்னும் நான் ஒன்று மன்னிக்கலை அப்படி சொல்லி மூஞ்சி திருப்பிட்டுருக்கா. மேரேஜ் ஆகிடுச்சிடி, மேரேஜ் ஆனால் என்னப்போ எனக்கு எப்போ உன்னை மன்னிக்கணும்னு தோணுதோ அப்போ தான் மன்னிப்பேன் அப்படி சொல்லி இந்த பக்கம் அவங்க கியூட்டாக ஃபைட் போட்டுட்ருக்காங்க. அந்த சைடு நம்ம சுகா அப்புறம் காயோட பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. பேர் அவங்களது. அவங்க 2 பேரும் க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஆல்ரெடி ஃபிலிக்ஸ் அப்புறம் ஜாக்சனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஃபிலிக்ஸ் அவர் கையில் போட்டிருக்க ரிங்கையுமே பார்க்குறாரு. அப்படியே நிமிந்து ஜாக்சனையும் பார்க்குறாரு. அவரால் இதை நம்பவே முடியல. நிஜமா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பார்த்தீங்களா? ஆமாடா, எத்தனை வாட்டி கேட்பேன் நேற்றுலேருந்து. எல்லாருமே தனித்தனியாக நிற்கிறீங்க, எல்லாம் சேர்ந்து நில்லுங்க, ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோகிராஃபருமே வராரு. ஜிமின் நடுவில், இந்த சைடு டயாங், அந்த சைடு ஜங்குக். 2 பேருமே ஜிமினோட கையை விடவே இல்லை. அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சுகாவோட பேர் நிற்கிது, இன்னொரு பக்கம் ஜாக்சன் அப்புறம் ஃபிலிக்ஸ் 2 பேருமே நின்றுட்டு. நீங்கள் 2 பேரும் ஏன் தனியாக நிற்கிறீங்க? இது வந்துட்டோம் அப்படி சொல்லி அங்கே ஜெஸ்ஸி கிட்டோட கையை பிடிச்சி எழுதிட்டு வரா. கிட்டுக்கு பிடிச்சிருக்கு ஜெஸ்ஸி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா நேற்றுலேருந்து சாரி நான் அவ்வளோ சாரி கேட்டிருப்பா. அந்த மாதிரி பண்ணும்போது ஜெஸ்ஸி ரொம்ப க்யூட்டாக தெரியுறா கிட்டு கண்ணுக்கு. அதனால தான் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கிட்டு சொல்லாமே இருக்கா. இப்போ கிட்டுக்கு கையை தரன்னு எடுத்து போய் அவங்களுக்கு முன்னாடி அப்படியே நீட் அவுட் பண்ண மாதிரி அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிறாங்க. ஓகே ரெடி அப்படி சொல்லி அந்த ஃபோட்டோகிராஃபருமே சொல்கிறாரு. 1 2 3 அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோட்டோ கிளிக் பண்ணும் போது 2 பக்கம் சீக்ஸ்லேயுமே ஒரு பக்கம் டயாங் ஒரு பக்கம் ஜங்குக் அந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜிமினால் அவருடைய ஃபேஸை கூட மூட முடியல. ஏன்னா 2 பேரும் கையை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் டயாங்கை பார்த்து கண்ணடிக்கிறாரு, அந்த பக்கம் டயாங் ஜங்குக்கை பார்த்து கண்ணடிக்கிறாரு. 2 பேருமே பிளான் பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படியே நம்ம சுகா அப்புறம் காய் சைடு பார்த்தோம் அப்படின்னா அங்கே சுகா தான் மீனு பாப்பா தூக்கி வச்சுருந்துருப்பாரு. பக்கத்துலேயே வந்து காய் நின்றுட்டு இருந்திருப்பாரு. அந்த மீனு பாப்பா 2 பேரோடைய சோழலையும் போட்டு கிட்ட இழுத்து காயோட சீக்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுது. காய்க்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல் இருந்திருக்கும். இந்த பக்கம் நம்ம ஃபிலிக்ஸ் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபிலிக்ஸால் இன்னமும் நம்ப முடியல. அவருக்கு மறுபடியும் ஒரு ரிங்கை பார்த்துட்டு இப்போ அப்படியே நிமிந்து அங்கே ஜாக்சனை தான் பார்க்குறாரு. ஜாக்சன் அவருடைய ஹிப்பில் கை போட்டு, அதாவது ஃபிலிக்ஸோட ஹிப்பில் கை போட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிருந்துருப்பாரு. ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களுடைய கிளிப் இப்படி தான் வந்திருக்கோம். அப்படியே நம்ம ஜெஸ்ஸி அப்புறம் கிட்ட சைடு பார்த்தோம் அப்படின்னா கிட்ட அப்படியே கையை கட்டிட்டு கோவமாக உட்காந்துட்ருக்கா. அவன் முன்னாடி 2 காதலையும் கை வச்சு இப்படி ஜெஸ்ஸி சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இதுதான் அந்த ஃபோட்டோவில் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. ஐயோ ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படி சொல்லி ஒரு க்யூட்டான மூச்சி பாப்பா தான் அப்படியே வயிற்றில் கை வச்சுட்டு அப்படி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப ஓவராக பண்ணாது. எத்தனை வாட்டி தான் இதை வச்சு பார்த்து சிரிச்சிட்ருப்பேன். மம்மா உன் ஃபேஸை பாரு, அச்சோ எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கும் மம்மா நீ. இந்த ஃபோட்டோ எதுக்கு தான் இவனுங்க காட்டுறாங்களோ அப்படி சொல்லி ஜிமின் அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. நீங்கள் கூப்பிட்டியா பேபி அப்படி சொல்லிட்டு கையில் ஒரு பேபியோட டயாங் தான் வந்து நிற்கிறாரு. அது அச்சாசல் பார்க்குறதுக்கு பன்னி பையன் மாதிரியே இருக்குது. என்னையே கூப்பிட்டியா பேபி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஒரு பேபியை கையில் வச்சுட்ருக்கிறாரு. அது பார்க்குறதுக்கு அப்படியே டயாங் மாதிரியே இருக்குது. 2 பேரையும் மாறி பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் அடிச்சிக்கவே மாட்டிங்களா? பேபி நீ உன் மேலே ப்ராமிஸ் பண்ணியிருக்க, நாங்கள் 2 பேரும் அடிச்சிக்கவே மாட்டோம் அப்படி சொல்லி கண்ணடிச்சிக்கிறானுங்க. 2 பேரும் சேர்ந்து என்னை ரொம்ப வெறுப்பேற்றுறீங்க. உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த ஃபோட்டோ உங்ககிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு. டாட்டா என்னை இறக்கி விடு அப்படி சொல்லிட்டு அது 2ம் டயாங் கையிலேருந்தும் ஜக்கு கையிலேருந்து இறங்கி நேராக மூச்சி மாதிரி உட்காந்துருக்க பாப்பா பக்கத்தில் போய் உட்காந்துக்குது. இப்போ அதுங்க 2மே பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுது. கொடுங்க ஃபோட்டோவை அப்படி சொல்லி அங்கே ஜிமின் அந்த ஃபோட்டோவை பிடிங்கிட்டு வராரு. என்னன்னு சொன்னால் மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகியிருந்திருக்கும். 3 பேபி பிறந்திருக்கு. ஒன்று ஜங்குக் மாதிரி, ஒன்று டயாங் மாதிரி, ஒன்று மூச்சி மாதிரி. கையில் ஃபோட்டோ பிடிங்கிட்டு வந்தது என்னால் முடியல அப்படி சொல்லி அப்படியே வயிற்றில் கை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. என்னன்னு சொன்னால் அவங்க மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. மறுபடியும் 3ஆம். என்னால் சத்தியமாக முடியலடா. உங்கள் 2 பேரை வச்சு சமாளிக்கிறதா.
இல்லை இதுங்க 3 சமாளிக்கிறதா, இல்லை வயித்துல 3 இருக்குது அதை வச்சு சமாளிக்கிறதா அப்படி சொல்லி அவருக்கு அப்படியே மூச்சோடயே கஷ்டமாக இருக்குது. அப்படி ப்ரீத் பண்ணி நின்றுட்டுருக்கிறாரு. இப்படி இப்படி ரெஸ்ட்டுடு, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், டாடா டாடா அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் பன்னி மாதிரி இருக்கிறதும் அப்புறம் டேங் மாதிரி இருக்கிறதும் அழுதுட்டுருக்கு. என்னாச்சு, எதுக்கு 2 பேரும் அழுகுறீங்க? நாங்கள் 2 பேரும் நல்லாவே பார்க்கல, அதுக்குள்ளாட்டி அம்மா அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு மறுபடியும் பார்க்கணும். அம்மா அதில் செம்ம அழகாக இருந்தாங்க, நீங்கள் 2 பேரும் அழகாக சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே அடம் பிடிச்சிட்ருக்கு. முடியாது, இதுக்கு மேலே இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கவே முடியாது, அதை பார்த்து என்னை கிண்டல் பண்ணுறதுக்கா முடியவே முடியாது அப்படி சொல்லி அங்கே ஜிமீன் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் சொல்லி போகிறாரு. ஃபோட்டோவெல்லாம் பார்க்க முடியாது, நேரில் பார்க்கலாம்ல அப்படி சொல்லி 2 கையுமே 2 பேரும் பிடிச்சிக்கிறாங்க. வேணாம் வேணாம், குழந்தைங்க முன்னாடி வேணாம் வேணாம், ஜங்குக்கு வேணாம், வேணாம் அப்படி சொல்லி அந்த பக்கம் ஜிமீன் மாறி மாறி பார்த்துட்ருக்குறாங்க. அந்த 3 பேபியும் ரொம்ப ஆர்வமாக அப்படி பார்த்துட்ருக்குங்க. ஏன்னா ஃபோட்டோவில் பார்த்ததை இன்றைக்கி நேரிலே பார்க்க போதுங்க. அதனால தான் இந்த பக்கம் ஜங்குக்கும் அந்த பக்கம் டயங்கும் அப்படியே கிட்ட வராங்க. அங்கே ஜிமின் டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இப்போது அவங்க 2 பேருமே வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அவருக்கு ரொம்ப ஷை ஆகுது. ஜங்குக்கு அப்புறம் டேங் 2 பேருமே ஜிமினோட கையை விட்டுறாங்க. இப்போ அவர் வேகமாக ஒரு ஃபேஸை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அப்படி சொல்லி அவர் ஃபேஸை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. சூப்பர் சூப்பர், ஃபோட்டோவில் பார்த்தது நேர்லேயே பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேபிஸ் 3 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேடா, இதோடய இந்த எஃப்எஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு ஸ்பெஷல் பாட்டு போடுங்கலாம் சொல்லுவீங்க, அதனால தான் நான் பேபி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். டியர், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த ஹாப்பி எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இதை நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணும்போது நைட்டு 2:30 ஆகுது. இது ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் டியர், மிஸ் யூ, அப்புறம் லவ் யூ, எல்லாருக்குமே லவ் யூ. நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கடா. பாய், சராங்கே.